ஸ்ரீகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். தசகம் 22, அஜாமிளன் கதை. இதுதான் இந்த தசகம். இந்த தசகத்தில் மொத்தம் 11 ஸ்லோகாஸ் இருக்குது. 11 ஸ்லோகாஸும் மோக்ஷாப்தி ராகத்தில் தான் சொல்லணும். ஓகேயா? இந்த தசகத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பாகவதத்தில் 5வது ஸ்காந்தத்து எண்டில் நரக வேதனையை பற்றியெல்லாம் நிறையா சொல்லியிருக்கா. ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே பரீட்சித்துக்கு இந்த நரக வேதனையை அனுபவிக்காமல் எப்படி நம்ம இருக்கிறது அப்படின்னு ரொம்ப பயம் வந்துடுத்து. ஸ்ரீ சுகர்கிட்ட அவர் இந்த நரக வேதனையை அனுபவிக்காமல் எப்படி இப்போது இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பயந்துட்டு கேட்குறார். ஸ்ரீ சுகர் இந்த பகவானோட ஸ்மரணம் 24 மணி நேரமும் சுவாமியவே நினச்சிட்டு இருக்கிறது ஒன்று தான் இதுக்கு வழி அப்படின்ட்டு அதை சொல்கிறார். ஸோ நம்ம இப்போ பார்த்தேன்னாக்கா, நம்ம உடம்பில் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் பாவங்கள் அண்டு புண்ணியங்கள் மாற்றி மாற்றி செய்யறதுக்கு நம்மளை தூண்டுறது. ஸோ பாவங்கள் பண்ணோம்னாக்கா நம்ம ஒரு பிராயச்சித்தம் பண்ணால் அந்த பாவத்தை போக்கிடலாம். பட்டு அந்த நம்ம உடம்பில் இருக்கிற நம்மளுடைய அந்த ஒரு இது கெட்ட ஒரு இது மாயை, அந்த இதெல்லாம் என்ன பண்ணுறது, மறுபடியும் அதே பாவத்தை செய்யறதுக்கு தூண்டுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம பாவங்கள் புண்ணியங்கள் பாவங்கள் அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் அப்படின்னு போயிட்டே இருக்குது லைஃபு. மறுபடியும் அதே பாவத்தை பண்ணுறோம், மறுபடியும் பிராயச்சித்தம் பண்ணுறோம். பட் நம்ம லைஃப் ஸ்பேன் முடியும் போது நம்ம பிராயச்சித்தம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அப்போது நமக்கு அந்த டைமில் முடியவும் முடியாது. அப்போது பாவத்தை சுமந்துட்டு நரகத்தை தான் அடையணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த மாதிரி பாவத்தை பண்ணாமல் நம்ம பிராயச்சித்தம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னா, பகவானோட நாமத்தை எப்பயுமே சொல்லிகிட்டு இருக்கிறது, பகவான்கிட்ட சரண்டர் ஆகிறது. இதுதான் ஒரே வழி நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் முக்தி அடையிறதுக்கும் உண்டான வழி அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான அஜாமிளன் கதை. அந்த தசகத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இந்த அஜாமிளன் ஸ்டோரி ஃபஸ்ட்டு யார் சொல்கிறா அப்படின்னாக்கா, அகஸ்திய முனிவர் ஸ்ரீ சுகருக்கு சொல்கிறார். அந்த ஸ்ரீ சுகர் பரீட்சித்துக்கு சொல்கிறார். இப்படி தான் அது வருது. ஸோ இந்த தசகத்தில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அஜாமிளன் ஒரு உயர்ந்த ஒரு ஆத்மா. பட்டு கெட்ட இதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால் கெட்ட செயல் செய்கிறதுக்கு அவனுக்கு தூண்டுறது. அவனுக்கு குழந்தைகள் பிறக்கிறது. குழந்தைகளுக்கு நாராயணன் அப்படின்னு பேர் வைக்கிறான். ஸோ அப்படி அவன் உயிர் பிரியும் போது நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு தான் குழந்தைகளுக்கெல்லாம் எப்பயுமே ஒரு சுவாமியோட பேரை வைக்கணும் அப்படிங்கிறது. நாம் சுவாமியை நினச்சின்னு சொல்லாட்டி கூட அந்த நாமாவை சொல்லும்போது அதுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கிறது. அதனால் எப்பயுமே ஒரு நம்ம குழந்தைய பிறந்து குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது சுவாமியோட பேரை வைக்கிறோம். இதில் பார்த்தேன்னாக்கா, இந்த கெட்ட சங்கத்தோட பயன் என்ன அப்படின்னாக்கா, நம்ம அந்த பாவங்கள் செய்கிறது. அந்த பாவம் செஞ்சு அவனுக்கு உயிர் பிரியும் போது யமதூதர்கள் வந்துடுறா. இவன் நிறையா பாவம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவனை கூட்டின்னு போகிறதுக்கு நரகத்தில் வச்சு வாட்டுறதுக்கு வந்துடுறா. வரும்போது இவன் நாராயணா நாராயணான்னு பிரியும்போது சொன்னதுனால விஷ்ணு தூதர்கள் அங்கேருந்து விஷ்ணு அனுப்பிச்சி விட்டுறார், நீங்கள் போய் இந்த ஆத்மாவை கூட்டிகிட்டு வாங்கன்ட்டு. அவள் யமதூதர்களை தடுக்கிறா. இந்த யமதூதர்களை தடுத்த உடனே அவள் ஆர்கியூ பண்ணுறா. யமதூதா இவன் இவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கான், நாங்கள் நரகத்துக்கு கூட்டின்னு வரத்துக்கு தான் ஆர்டர் இருக்குது, நாங்கள் கூட்டின்னு போனோன்ட்டு. பட் இவன் நாராயணான்னு பேரை சொன்னதுனால விஷ்ணு தூதர்கள் இவனுக்கு பரிகாரம் ஆகிடுது, அதனால் இவனை நீங்கள் யமலோகத்துக்கு கூட்டின்னு போக முடியாது அப்படின்னு 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் யமதூதர்கள் எடுத்து விஷ்ணு தூதர்கள் யமதூதர்களுக்கு இந்த மாதிரி இந்த கிளாஸ் எல்லாம் சொல்லி அவளுக்கு கிளாரிஃபை பண்ணுறா. அதனால் இப்போ இந்த பக்தியோட பெருமை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
தசகம் ப்ராக்ரஸ் ஆக ஆக நாமாவோட பெருமையெல்லாம் எடுத்து சொல்கிறார். விஷ்ணுவோட நாமாக்கள், இந்த மகிமை அதெல்லாத்தையும் எடுத்து சொல்கிறா. நமக்கு தெரியாமையே சில சமயம் நல்லது செஞ்சுருவோம். அந்த மாதிரி நம்ம தெரியாமையே நாமாவோட பேரை சொன்னாலும் அதுக்கு உண்டான பலன் நிச்சயமாக உண்டு. சுவாமியோட பேரை சொன்னாலே நமக்கு அவ்வளோ பெரிய பலன். அதனால் எல்லாத்தையும் சொல்லி டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் அவளுக்கு புரிய வச்சு யமதூதர்களை அனுப்பிச்சிட்டு இந்த ஆத்மாவை வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போய் சொர்க்கத்துக்கு போகிறார். பக்தர்களோட பகவானோட பெருமையை பக்தர்களுக்கு இதில் எடுத்து சொல்கிறார். பட்டத்திரி இந்த விஷ்ணுவோட குருவாயூரப்பனோட பெருமைகளை இதில் அஜாமிளன் கதையாக எடுத்து சொல்கிறார். ரொம்ப முக்கியமான தசகம். மொத்தம் 11 ஸ்லோகம். எல்லாமே மோக்ஷாப்தி ராகம், நமக்கு தெரிஞ்ச ராகம் தான். அதிலேயே தான் சொல்லணும். ஓகேயா? ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. குருவாயூரப்பா சரணம்.